தமிழ்நாடு முழுவதும் திமுக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிடும் பொன் கௌதம சிகாமணியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் பொன் கௌதம சிகாமணி போட்டியிடுகிறார். தொகுதிக்குட்பட்ட கண்டாச்சிபுரம், சித்தாத்தூர், அடுக்கம், வீரங்கிபுரம், கீழ்வாழை, ஒதியத்தூர், மில்ராம்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் பொன் கௌதம சிகாமணியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி வாக்கு சேகரித்தார். காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பொன்முடி ஆதரவு திரட்டினார். அப்போது திமுக ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், தேமுதிக ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒட்டப்பிடாரத்தில் ராமஜெயமும் போட்டியிடுகின்றனர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் சென்ற அவர்களுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு வேட்பாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், கடந்த தேர்தலில் 27,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும் வரும் தேர்தலில் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் கூறினார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருச்செந்தூரிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்ற மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் எல்லா வகையிலும் வெற்றி பெறும் என்ற நிலைகள் அறியப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த தேர்தலிலே 27,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் 50,000க்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். சென்னை அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிற்றரசு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அந்த வகையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ ஆகியோரிடம் சிற்றரசு வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியின் சகோதரர் தேவராஜ் மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் ப. ரங்கநாதன் உள்ளிட்டோரையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து அண்ணாநகர் தொகுதி 100வது வட்ட தேர்தல் பணிமனையை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். திருவரங்கம் தொகுதி திமுக வேட்பாளராக திருச்சி மத்திய மாவட்ட பொருளாளர் துரைராஜ் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட மணப்பாறை கிழக்கு ஒன்றியத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி வேட்பாளர் துரைராஜை திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வேட்பாளருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் துரைராஜ் ஆதரவு கோரினார்.